எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாக தமிழ்நாடு வந்து மத நல்லிணக்க பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா மதமும் ஒன்றா வாழ்கிறாங்க, அண்ணன் தம்பியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்றதை இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு டெவலப்மெண்ட் என்னென்னா வந்து, இன்றைக்கி ஆரம்பித்த கட்சி விஜய் கட்சி, அதுவும் வந்து கிறிஸ்மஸ் விழா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. டிஎம்கே எப்போவுமே கொண்டாடிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா, இவங்க வந்து ஹிந்து பண்டிகைகளுக்காக ஒருபோதும் ஒரு விழாவும் எடுத்தது கிடையாது. நம்பர் 1. இன்னொன்று வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் நம்மளை வந்து தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றாம விட மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் அதே பக்கத்தில் இருக்க தர்காவுக்கு நேற்று சந்தனக்கூடுக்கு கொடியேற்றம் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஃபோர்ஸோட. நம்பர் 2. தேர்ட் வந்து நம்ம கோயில் பணத்தை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எதிராக வந்து கோர்ட்டில் வாதாடுறாங்க. ஆனால் வந்து நம்ம பொதுவான அரசாங்க பணத்தை எடுத்து அவங்க ஹஜ் இல்லம், அப்புறம் நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணுறாங்க. நிறைய சலுகைகள் மற்ற மதத்துக்காக கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்ன அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா வந்து, அவங்க போடுற அந்த ஓட்டு, ஓகேங்களா, அவங்க போட்ட சிறுபான்மையினரோட ஓட்டு, அவங்க போடுற அந்த ஓட்டுக்காக இந்த அரசியல் கட்சிகள் அவங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணுறாங்க. நம்ம ஓட்டு வந்து சிதறதுனால, ஜாதி ரீதியாக இல்லை வந்து டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறதுனால, போதிய அரசியல் அறிவு இல்லாததுனால, நம்ம மத நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லி நம்புறதுனால, இங்கே மத அரசியல் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து, நம்ம ஓட்டு சிதறுது. ஸோ தே ஆர் வின்னிங். இஃப் எனி கான்ஃப்ளிக்ட் நம்மளுக்கும் இல்லை மாற்று மத சகோதரருக்கும் வந்ததுன்னா, தே ஆர் வின்னிங் பிகாஸ் தே ஓட். அவங்க வந்து ஓட் பண்ணுறாங்க, பன்ச்சாக ஓட் பண்ணுறாங்க. அதனால் ஸோ அப்போ இந்த மத நல்லிணக்கம் அப்படின்றதெல்லாம் பொய் அப்படின்னா அதெல்லாம் பொய் தான். ஏன்னா வந்து அதெல்லாம் நார்மல் ஹிந்துஸை இந்த மத அரசியல் அப்படின்ற ஒன்று இல்லைன்றத சொல்கிறதுக்காக ஏமாத்துகிற ஒன்று. ஸோ அப்படின்றது போய் அதை நம்பாதீங்க. நிச்சயமாக சில பேராவது அட்லீஸ்ட் நம்ம மதத்துக்காக ஓட் பண்ணுங்கள். இல்லை நிலைமை இன்னும் மோசமாக வேண்டியது இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.